தங்கமணி விலைக்கு வாங்கியாச்சு பிஜேபியால், வேலுமணி பிஜேபியால் விலைக்கு வாங்கியாச்சு, 2 பேரால் செங்கோட்டையன் பிஜேபி விலைக்கு வாங்கியாச்சு. இவர்கள் பூரா பிஜேபி கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாங்க. எடப்பாடி கட்டுப்பாட்டில் இல்லை, எல்லாம் பிஜேபியோட கூட்டு வைக்கலாங்கிறாங்க. ஏன்? தங்களுடைய சொத்துக்கள் 1,00,000 கோடி இருக்கு. இந்த 1,00,000 கோடிகளை காப்பாற்றி கொள்வதற்காக கட்சி அழிஞ்சா என்ன, நாம் அழியாமல் பிஜேபியில் அமைச்சராக இருக்கலாம் முடிவு பண்ணி அதிமுகவுடைய தொண்டன் கல்யாணம் நடக்குது. எங்க? வேலுமணியுடைய பையன் கல்யாணம். யார் தாலி எடுத்து கொடுத்தான்? எடப்பாடியா? கொடுத்தது அண்ணாமலை. இந்த 1,00,000 கோடி எப்படி பிஜேபியில் சம்பாதிச்சியா, இல்லை ரெட்டை இலையில நீ வெற்றி பெற்று சம்பாதிச்சியா? ரெட்டை இலையில சம்பாதிச்ச. ஆனால் எடப்பாடியை தவிர்த்துட்டு யாரை வர சொல்ற? அண்ணாமலையை விட்டு அண்ணாமலை, வானதி சீனிவாசன், தமிழிசை, அத்தனை இசைகள் அங்கே வருது. எடப்பாடி அங்கே போகவே இல்லை.